ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலிருந்து 48 பாகம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 49ஆம் பாகம். கோர்ட்டில் நீதிபதியுடன் அர்ஜுனன் கிருஷ்ணன் பற்றிய ஆதாரங்களை சொல்லிக்கொண்டே வந்தான். அதனை அனைத்தையும் கேட்ட நீதிபதி உடனே கிருஷ்ணனை பார்த்து, இப்போது உன்னுடைய வாக்குமூலம் என்ன என்று கேட்டார். இந்த தம்பி சொல்கிற மாதிரி நான் தான் எங்கள் முதலாளி ரவிவர்மாவுக்கு ஃபோன் செய்து அவரை சம்பவம் நடந்த இடத்துக்கு வர வச்சு கொலை பண்ணி நடு ரோட்டில் தூக்கி வீசிட்டேன் சார். இதுதான் நடந்த உண்மை. அவருடைய அனைத்து சொத்துக்களுக்கும் ஆசைப்பட்டு தான் நானும் அவர் கூட இருந்த அந்த பொம்பளையும் சேர்ந்து இந்த மாதிரியான முயற்சிகள் செஞ்சு ரவிவர்மாவை கொலை பண்ணிட்டோம் சார். இதுதான் நடந்த உண்மை என்று கூறினார். நீதிபதியும் அப்போது இந்த தண்டனையை கிடைக்கும்னு தெரிஞ்சும் இந்த குற்றத்தை நீ ஒத்துக்கிறியா என்று கேட்டார். ஆமாம் சார், அதுக்காக நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் என்று நீதிபதியிடமே வாக்குமூலம் தந்தான் கிருஷ்ணன். அதன் பிறகு சிறிது நேரத்தில் உதயமூர்த்தி உமாவும் வர வைக்கப்பட்டு அவர்களிடமும் விசாரணை செய்யப்பட்டது. அவர்களிடம் மாறி மாறி விசாரணை செய்து 2 பேருமே விசாரிக்கப்பட்டார்கள். அவர்கள் இருவருமே செய்த அனைத்து குற்றங்களையும் ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் தந்தார்கள். அதற்கான ஆதாரங்களையும் அர்ஜுன் கோர்ட்டில் நீதிபதியிடம் சென்று ஒப்படைத்தான். நீதிபதியும் இவர்களின் கேஸை நன்றாக ஆதாரபூர்வமாக ஆராய்ந்து பார்த்து உடனே வழக்கு முடிவடைந்து விட்டது, தீர்ப்பு நாளை அறிவிக்கப்படும் என்று நீதிபதிகள் எழுந்து கொண்டார்கள். வீட்டில் அர்ஜுனனிடம், அர்ஜுன், நாளைக்கு கோர்ட்டில் உதயமூர்த்திக்கும் உமாவுக்கும் என்ன தீர்ப்பு கிடைக்கும், நீதிபதிகள் என்ன சொல்லுவாங்க என்று கோபாலகிருஷ்ணனும் யசோதாவும் கேட்டார்கள். அப்பா, நிச்சயமாக அவங்களுக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். இருந்தாலும் மேல் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணி ஆயுள் தண்டனையாக வேணால் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அவ்வளவுதான் செய்ய முடியும். அவர்கள் செய்த குற்றங்கள் மிக பெரியவை என்று சொன்னான் அர்ஜுன். அவந்திகாவை நினச்சாதான்ப்பா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என் கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டிலேருந்து எல்லாரும் வருவாங்க இல்லாத என்று என்னை கேட்டாள். எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. வருவாங்கம்மான்னு சொல்லியிருக்கேன் என்றாள் யசோதா. ஏன் அர்ஜுன், உன் கல்யாணத்துக்கு உதயமூர்த்தி உமாவும் கோர்ட்டில் ஜாமீன் வாங்கிட்டு அழைச்சிக்கிட்டு வரலாம் இல்லை? அவளோட அண்ணா அக்கா தான் வரமாட்டாங்க. அட்லீஸ்ட் இவங்களாவது அவந்திகாவோட கல்யாணத்துக்கு வரட்டுமே என்று கேட்டார்கள் வேதகிரியும் விமலா அத்தையும். நான் இது விஷயமாகத்தான் நேராகவே நீதிபதிகளை முன்னாடியே பார்த்து பேசிட்டேன். அவங்களுக்கு கிடைக்கிற தீர்ப்பை பொறுத்து தான் ஜாமீனில் அனுப்பி வைக்க முடியும்னு நீதிபதிகள் சொல்லிட்டாங்க. நாளைக்கு தான் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கிடைக்கும்னு தெரியும் என்றான் அர்ஜுன். பிறகு யாரோ ஒரு பெண்மணி யசோதாவிடம், என்ன யசோதா, இன்னும் 2 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஏன் கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன்? அதான் ஏற்கனவே குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கலெல்லாம் வச்சு அபிஷேகம் எல்லாம் கூட தான் பண்ணிட்டோமே, அப்புறம் என்ன மறுபடியும் கோவிலுக்கு போகணுன்னு சொல்கிறேன் என்று கேட்டாள். இது வேறு ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்கள் கோவிலுக்கு போகிறோம். நீங்கள் எல்லாரும் வீட்டில் இருந்து வரவங்க எல்லாரையும் நல்லபடியாக கவனிச்சிக்கிட்டே இருங்க.
நாங்கள் சீக்கிரமாக கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் என்று கூறினாள் யசோதா. தன்னோட ரூமில் அர்ஜுன் குளிச்சுட்டு தலையை துவட்டி கொண்டே வெளியே வந்தவன் அவந்திகாவை பார்த்து, என்ன இந்த புடவையை கட்டிகிட்டு இருக்க? வயசானவங்க கட்டுற மாதிரி இருக்குது. போய் ஏதாவது ஒரு நல்ல புடவையாக கட்டிக்கிட்டு வா அவந்திகா என்று அர்ஜுன் சொன்னான். அத்தை தான் இந்த புடவையை கட்டிக்க சொன்னாங்க என்றாள் அவந்திகா. இப்போ நான் சொல்கிறேன் இல்லை, எனக்கு இந்த புடவை பிடிக்கல, வேறு புடவை கட்டிக்கிட்டு வா அண்ணா வா என்று அர்ஜுன் சொல்லி கொண்டிருக்கும் போதே, சரிடா கோவப்படாத அவந்திகா, அவன் தான் சொல்கிறான் இல்லை, கோவிலுக்கு தானே போகிறோன்னு பார்த்தேன், சரி வா என்று அவந்திகாவை அழைத்து சென்று இந்த புடவையை கட்டிக்கோ என்று வேறொரு புடவையை தந்தாள் யசோதா. அவந்திகாவும் சரி என்று வேறொரு புடவை மாறினார். பிறகு குடும்பத்தோடு அனைவரும் கோவிலுக்கு சென்று வேண்டினார்கள். அவர்கள் அனைவரின் வேண்டுதலும் தீர்ப்பு மரண தண்டனையாக இருக்கக்கூடாது என்பதுதான். ஆனால் அவந்திகாவின் வேண்டுதலோ, எப்படியாவது சீக்கிரமாக எங்கள் வீட்டுக்கு அம்மா அப்பாவோட அண்ணா அக்காவும் வந்துடணும் என்று வேண்டிக் கொண்டார். பிறகு அர்ஜுன் அம்மா யசோதாவிடம் தனியாக, நீங்கள் அவந்திகாவை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போங்க, நானும் மாமா அப்பாவும் கோர்ட்டுக்கு போய் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறோம் என்று சொல்லிவிட்டு இருவரிடம் கோர்ட்டுக்கு சென்றான் அர்ஜுன். பயப்படாத அர்ஜுன், தைரியமாக இரு, உனக்காக கூட இதுவரை நீ கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டதில்லை, இன்று உன்னுடைய வேண்டுதல் அந்த கடவுள் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று அர்ஜுனனுக்கு ஆறுதல் கூறினார் வேதகிரி. கோர்ட்டு தொடங்கப்பட்டு குற்றவாளிகளான உதயமூர்த்தி உமாவுக்கும் அவர்களின் மனநிலையை கருத்தில் கொண்டாலும் தனிப்பட்ட முறையில் பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்பட்ட குற்றத்துக்காக அவர்கள் இருவருக்குமே ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. வேதகிரியும் கோபாலகிருஷ்ண அர்ஜுனனும் ஓரளவுக்கு மனம் திருப்தி அடைந்தார்கள். கோர்ட்டு கலைந்ததும் அர்ஜுன் நீதிபதிகளை போய் சந்தித்து பேசி அவர்களிடம் உதயமூர்த்தி உமா மகளின் திருமணத்திற்கு அவர்கள் கலந்து கொள்வதற்கு முன்ஜாமீன் வாங்கினான். 3 நாட்கள் அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டது. அர்ஜுன் மிகவும் சந்தோஷப்பட்டு நன்றி கூறி உதயமூர்த்தியும் உமாவையும் அழைத்து கொண்டு வீட்டிற்குள் வந்தான். அனைவரும் சந்தோஷப்பட்டார்கள். தன்னுடைய வேண்டுதல் இவ்வளவு சீக்கிரத்திலே நிறைவேறும் என்று எதிர்பார்க்காத அவந்திகாவும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள். அப்பாவிற்கு உடம்பு நன்றாகிவிட்டதா? இவ்வளவு சீக்கிரத்தில் வீட்டுக்கு வந்து விட்டீர்கள் என்று கேட்டாள். இல்லை அவந்திகா, உன் திருமணத்திற்கு கலந்து கொள்ளத்தான் வந்தோம். திருமணம் முடிவடைந்தவுடன் மறுபடியும் மருத்துவமனைக்கு சென்று விடுவோம் என்று உமா கூறினாள். அவந்திகா முதலில் சிறிது வருத்தப்பட்டாலும் பிறகு சம்மதித்தாள். திருமணத்திற்கான சடங்குகள் செய்யப்பட்டன. அர்ஜுன் மறுபடியும் பழைய மாதிரியே தன் நண்பர்களோடு சேர்ந்து தன்னுடைய திருமணத்திற்கான மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டே வந்தான். இப்போ தாண்டா அவனை பார்க்குறதுக்கு பழைய அர்ஜுன் மாதிரியே இருக்குது, கொஞ்ச நாளாகவே எவ்வளோ டென்ஷனாக இருந்த என்று நண்பர்களும் அவனிடம் உற்சாகத்தில் கலந்து கொண்டார்கள். வேதகிரி மாமாவும், டேய் உங்கள் சந்தோஷத்தில் என்னையும் சேர்த்துக்கோங்கடா, அப்போ தான் எனக்கு இளமை திரும்பி வந்த மாதிரி இருக்கும் என்று அவர்களுடன் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ள ஆரம்பித்தார். அனைவரும் மகிழ்ச்சியாக ஒருவருக்கொருவர் திருமண நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டே வந்தார்கள். விமலா, அர்ஜுன் சொன்ன மாதிரி அவந்திகா கூடவே இரு, யாராவது தப்பி தவறி அவங்க குடும்பத்தை பற்றி அவந்திகா கிட்ட விசாரிச்சிட போகிறாங்க, பார்த்துக்கோ என்று கூறினாள் யசோதா. நீங்கள் கவலையே படாதங்க அண்ணி, அவந்திகா கிட்ட யார் பேச வந்தாலும் அந்த விஷயத்தை பேசும்போது நான் சமாளித்து கொள்கிறேன் என்றாள் விமலா அத்தை. உதயமூர்த்தி உமாவிடம் கூட யாரும் அதை பற்றி பேச விடாமல் முதலேயே அர்ஜுன் வந்த விருந்தாளிகளிடம் கண்டிஷனாக கூறியிருந்தான். அவர்கள் குடும்ப விவகாரத்தை தயவு செய்து அவர்கள் யாரிடமும் நீங்கள் விசாரிக்க வேண்டாம் என்றும் கூறினான். தப்பி தவறி யாராவது பேச வந்தாலும் வேதகிரியும் கோபாலகிருஷ்ணனும் ஏதாவது பேசி சமாளித்து கொண்டார்கள். உதயமூர்த்தி உமா இருவருக்குமே ஆனந்தி பற்றிய கவலை மனதினில் இருந்தாலும் அவந்திகாவுக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை பற்றி மிகவும் சந்தோஷப்பட்டார்கள்.
அர்ஜுனன் கமிஷனர் சாரிடம் நேரில் சென்று தனிப்பட்ட முறையில் தன்னுடைய திருமணத்திற்கு அணுவை அழைத்து கொண்டு அவசியம் வர வேண்டும் சார் என்று வேண்டுகோள் வைத்தான். அவரும், நான் தான் அப்போவே சொன்னேனே அர்ஜுன், உன் மீது எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டு, கண்டிப்பாக நானும் அணுவும் முதல் நாள் இரவே திருமணத்திற்கு வந்து விடுவோம், போதுமா என்று கமிஷனர் கூறினார். பெங்களூரிலிருந்து வந்த விமலாவின் மகள் பூஜாவும், என்ன அர்ஜுன் மாமா, எப்படியோ ஒரு வழியா கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டேன். அன்றைக்கி என்னை கல்யாணம் பண்ணிக்க நான் கேட்டதுக்கு என் அம்மா பார்க்குற பொண்ணை தான் கட்டிப்பேன்னு சீன் போட்டேன். இப்போ நீ இவளை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ புரியுதா காதலோட வலியும் வேதனையும் எப்படி இருக்குன்னு என்று கேட்டாள் பூஜா. அம்மா தாயே, எனக்கு நல்லாவே புரியுது. காதலோட வலியும் தெரிஞ்சுது, அதே சமயத்தில் அந்த காதலோடு இருக்கிற அந்த சுகமும் புரிஞ்சுது. நீ போய் உனக்கு வரப்போகிற புருஷனை காதலிக்கிற வழியை பாரு என்று சொல்லிவிட்டு, என்ன ஆள விடுமா என்று சொல்லிக்கொண்டே சென்றான் அர்ஜுன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 49ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். பாய்.